என்ன போதும் அப்பா அதுக்கு? போதும். சரியா வந்துடும். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு அப்பா பாக்குறதுக்கு. வாழை கடிப்பு முதல்ல தான் மொறுமொறுன்னு இருக்கும். ஆமா மொறுமொறு வாழை கடிக்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன அடுப்புல தோசைகள் இருக்கு அப்பா? என்ன செய்ய போறியா இன்னைக்கு? நெத்தலி கருவாடு மசாலா பொடியை போட்டு பிரட்டி சரி நல்ல எண்ணெயில எடுத்து போட்டா மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா பிள்ளைகள் நல்லா சாப்பிடுங்க. நெத்திலி ஃப்ரை பண்ண போறோம் இன்னைக்கு. நெத்தலி கருவாடு பொரிக்க போறோம். சரி. பொடி போடுறோம். பொடியை போட்டு நல்லா 2 பிரட்டுறோம். சரி. பிரட்டிட்டோமா, இனி இந்த சட்டி சூடாயிருச்சுல, ஆமா, எண்ணெயில எடுத்து போடுறோம். இன்னும் எண்ணெயில எடுத்து போடல, இனிமேதான் போட போறோம். இதுக்கு சும்மா பொரிச்ச மீன் பிரட்டுற மாதிரி மசாலா மட்டும் போட்டா போதும். என்ன போதும் நல்லா இருக்கும். நல்லா பிரட்டி தோசைக்கல்ல போட்டோம்னா அழகா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா என்ன? ஆமா, பத்தல. என்ன ஒரு கஷ்டம்னா அந்த விறகு அடுப்புல தீ வந்துட்டு இல்லாம போயிருச்சுன்னா சிரமப்பட்டு ஊதும் போது அந்த புகை வந்து மூக்குலையும் கண்ணையும் ஏறும். அது ஊதுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். வேடிக்கை பார்க்க நம்மளுக்கு கட்டாயம் தெரியாது. அது தேவை. நாங்கெல்லாம் விறகு அடுப்பு தான் எப்பயுமே விறகு அடுப்புலையும் சாப்பிடுவோம். சோறாக்குவோம். அதாவது எல்லா வசதியுமே இருந்தாலும் இதுல செய்யறது ஒரு சுவையா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா காஞ்சிச்சு. சரி. நீ எண்ணெய் ஊற்றிட்டு ஊற்றிட்டோமா, சூடாயிரும்ல, அவ்வளோதான். அதோட என்ன செய்வோம், அந்த கருவாட்டை அள்ளி, நெத்தலி கருவாட்டை அள்ளி போடுறோம் எண்ணெயில். இந்த பிரட்டிட்டோம்ல, பிரட்டி என்ன செய்யறோம், ஒன்னா எடுத்து இப்படி வைக்கிறோம். என்ன போதும் அப்பா அதுக்கு? போதும். சரியா வந்துடும். ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சம் ஊத்துங்க, எடுங்க. என்ன எடுக்கவா? ஆமா, எண்ணெய் எடுங்க கொஞ்சம். சரி, நானே ஊத்திரவா? ஊத்துங்க. நான் மசாலா பொடியா இருக்குல்ல கையில பாருங்க. நான் ஊத்த முடியாதுல, லாஸ்ட் ஊத்துங்க. ஆம்லெட்ல ஊத்துறமா ஊத்தவா? போதும் விடுங்க. போதும். நிறைய ஊத்திட்டோம் போல. ஆமா. சரி, புதுசா கத்துக்குறோம் நம்மள. அப்பதோட சேர்ந்து சமையல சரியா வந்துரும்ல. ஆமா, பொரிச்சு எடுக்க சரியா வந்துரும். ஏன்னா ரொம்ப ஈஸியான செய்முறைங்க அந்த நெத்திலி ஃப்ரைன்னு சொல்றது. ஆமா, ஈஸியான செய்முறை இருந்தாலும் டேஸ்ட்ல எந்த வித குறையுமே இருக்காது இதுல. ஏன்னா பார்க்கும்போதே தெரியுது பாருங்களேன், ஒரு பொரிச்ச மீனை எப்படி நம்ம வெட்டி க்ளீன் பண்ணி வச்சா வெறும் மசாலாவை போட்டு பிரட்டுறோமோ, அதே மாதிரி அப்பத்தான் அன்னைக்கு தலையை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு சூப்பரா அதை பார்க்கவே பாருங்களேன், பவுன் மாதிரி இருக்கும் நெத்திலி கருவாடு. பொரிச்சு எடுக்கணும். ஆமா, நல்லா விரும்பி சாப்பிடலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். நெத்திலின்னு சொல்லிட்டா யாருமே வந்துட்டு சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்மளே வீட்டில் கருவாடு இருந்துச்சுன்னா போகிற பாக்கில் அந்த நம்ம சட்னி கரைக்க அந்த பொட்டுக்கடலை வச்சுருப்பாங்கல்ல, அதை சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி நெத்திலி கருவாடை சாப்பிடணும். நிறையா பார்த்துருக்கேன். நல்லா சாப்பிடலாம். ரசம் வச்சு சோறு வடித்து நெத்திலி கருவாட்டை பொரிச்சோம்னா சரி, நல்லா சாப்பிடுங்க பிள்ளையெல்லாம். நம்மளும் நல்லா சாப்பிடலாம். என்ன நம்மக்கிட்ட இருக்க ஒரே விஷயம் என்ன, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு சொல்கிறது தான். இந்த கல்லுல காயும் போதே எடுத்து ஒன்று சாப்பிட்டுருவோமா அப்படின்னு தாங்க தோணுது. இதுக்குதான் கல்லு பக்கத்துல நான் உட்காரதே கிடையாது எங்க போனாலும். சரி, எண்ணெயில அந்த கருவாடு காய அந்த வாசம் அப்படியே மூக்க தொலைச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு. ஆமா, வெந்துருச்சா கருவாடு? சூப்பரா, நல்லா சூப்பரா வெந்துருச்சு. மொறுமொறுன்னு இருக்குமா? மொறுமொறுன்னு இருக்கு. சாப்பிட்டு பாருங்க. வாசம் மூக்க தொலைச்சிக்கிட்டு இருக்கு. வேமா கொடுங்க, எனக்கு கொடுக்குறேன். சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்டா இருக்கான்னு பாருங்க. இந்தாங்க. எவ்வளவு சூடா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா. இந்த பாருங்க, நல்லா வெந்துருச்சு. வாழை கடிப்பு முதல்ல தான் மொறுமொறுன்னு இருக்கும். ஆமா, மொறுமொறு. வாழை கடிக்க. எண்ணெய் அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. நல்லா ஊத்திட்டோம்ல, ஊத்தி பொரிச்சு எடுத்துட்டோம்ல, சுடும். பைய இருக்குல்ல, சூப்பரா கப்பதா. சரி, ஆனா பழைய சோத்துக்கு அப்படி இருக்கும். கஞ்சிக்கு நல்லா இருக்கும். இது இப்ப எத்தனை நாள் வச்சிருக்கோம்? நாளைக்கு கூட வச்சிருக்கலாமா? இது இருக்கு, நாளைக்கு சாயந்தரம் இருக்கும். அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு டவராக்குல கொட்டி மூடி வச்சு நல்லா இருக்கும். பாருங்க, எந்த சமையல் பண்ணாலும் நம்ம அப்பப்போ சாப்பிட்றோம். ஆமா, இதை வந்துட்டு மொறுமொறுன்னு இருக்கு. டப்பாக்குள்ள போட்டு நீங்க நாளைக்கு சாயந்தரம் கூட சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. 2 நாள் செண்டோட சாப்பிடலாம். அப்பதான் செஞ்ச மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு சூப்பரா சாப்பிடுங்க. கருவாடு நம்மகிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம்.
நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com